கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் குதித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யா. வணக்கம் சத்யா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் குதித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது ஆந்திர மாநிலம் குப்பம் அடுத்த புதுப்பேட்டை ஜேபி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணமூர்த்தி, இவரது மனைவி ஜோதி, இவர்களுக்கு 20 வயதில் தீபிகா என்ற மகள் உள்ளார். இவர்களுடன் ஜோதியின் அம்மாவான சாரதம்மாளும் சேர்ந்து ஒரே வீட்டில் தங்கி இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இன்று காலை குப்பம் பகுதியில் இருந்து புறப்பட்டு 10 மணி அளவில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு சென்று அணை மதகுகளின் அருகே தண்ணீரில் குதித்து தற்கொலைக்கு முயன்றனர். இவர்கள் தண்ணீரில் குதிப்பதை அங்கிருந்த மீனவர்கள் பார்த்தவுடன் உடனடியாக சென்று தண்ணீரில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சாரதம்மாள் மற்றும் லட்சுமணமூர்த்தி ஆகியோரை மீட்டனர். ஆனால் அதற்குள் அவர்கள் உயிரிழந்து விட்டனர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜோதி மற்றும் தீபிகா ஆகியோரை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி அணை போலீசார் இறந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடத்திய போது கடந்த வாரம் தீபிகாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்துள்ளது. கேஆர்பி அணையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.